நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஓட்டர் கடைக்கு எதிர்பார்க்காம அப்பாக்கார கொண்டு போய் 150 கொடுத்து வாங்கிட்டு வந்து குடிச்சுக்கிறேன். ஆமா, அந்த குழந்தைக்கு பால் இருக்குல்லன்னு சார் அந்த அப்பாக்கார நினைக்கிறது இல்ல, அந்த அம்மா தான் நினைக்குது. சரியான பாயிண்ட்ங்கய்யா நீங்க சொன்னது. கண்டிப்பா நல்ல பாயிண்ட். இருக்கிற நிலவரம் தாங்க. ஒண்ணு இல்லைங்க, ம். 87, 88ல சரிங்கய்யா. பால் வியாபாரம் பண்ணோம். ஆ. இங்க எல்லாம் பால் வாங்கி கொண்டு டவுன்ல கொடுத்துட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் செஞ்சோம். ஆ. பக்கத்து வீட்டுக்கு பால் கொடுத்தோம். ஆ. அப்ப பக்கத்து வீட்டுல பால் கொடுக்குறப்ப அன்னைக்கு என்ன ஆச்சுன்னாக்கா, சாயந்தரம் வீட்டுக்கு வர வேண்டிய ஆளு கோயம்புத்தூர் போயிட்டோம். ஆ. பால் எடுத்துட்டு கோயம்புத்தூர் போயிட்டு பால் இங்க இருந்து கொடுத்து அனுப்புற ஆளு ம். நேரடியாக கொண்டு போயிட்டோம். அந்த பக்கத்து வீட்டு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல. அடடா. அப்ப நம்ம எல்லாம் இருக்காங்களா, ஆமாமா. அவங்களுக்கு பால் கொடுக்க முடியல. அந்த குழந்தை கத்துது. ஆ. அப்புறம் கடைசியில என்ன ஆச்சுன்னா, எங்க வீட்டு செலவுக்கு ம். கொடுத்து வச்சிருந்த பால் எங்க தங்கச்சி அந்த கத்துனது வார்த்தை அடே குழந்தை கத்துதாட்டு இருக்குது அண்ணா வரலன்னு சொல்லி ம். அது எங்க வீட்டுக்கு வச்சிருந்த பால் கொண்டு போய் அந்த குழந்தை கொடுத்து அந்த குழந்தை குடிச்சிருக்கு நைட் 10, 11 மணிக்கு. ம். இப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப எல்லா குழந்தைக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆமாங்க. இவனுக்கு உற்பத்தி பண்றாங்கறனால மட்டும் இல்ல, உற்பத்தி பண்ணலன்னாலும் கூட அந்த குழந்தைக்கு தெரியுமா, 60 ரூபாய்க்கு பால் ஊத்துறாங்க வீட்டு சப்ளை. எங்க வீட்டு 32, 33 வாங்குறாங்க. வில்லேஜ்ல வளர்த்துறவங்களுக்கு அது கட்டுப்படி இல்லை. பெரிய பெரிய 5 ஏக்கர் 10 ஏக்கர் தோட்டத்தை வச்சிருக்கிறவங்கள மாடு வளர்த்துறதை விட்டு போட்டாங்க. ஒரு விசேஷத்துக்கு போக முடியாது இல்லைங்க, ஒரு இளவுக்கு போக முடியதில்லை, ஒரு கல்யாண காட்சிக்கு போக முடியாது இல்லை. செஞ்சு போறக்குள்ளார கல்யாணம் முடிஞ்சு போகுது. நல்ல சாப்பாடு கல்யாணத்துக்கு போனா முதல் சாப்பாடு கிடைக்கும், கடைசி சாப்பாடு கிடைக்கும். சாவுக்கு அப்படிதான் போனா எடுக்கிற டைம்ல போகும். முதல்ல போய் 2 மணி நேரம் வீட்டுல உட்கார முடியாது. எங்க தங்கச்சி பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருந்தா அந்த கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடி போய் வரவேற்பு அளிக்க முடியலைங்க. ஒரு மாடு பால் கறந்து மட்டும் போய் நின்று பாதிதான் பார்த்தா பாதி பார்க்க முடியல. எங்க நிலவரம் எங்க வீட்டு கல்யாணமே பால் வாங்கி விற்கிறவங்களுக்கு லாபம். ஆனா எங்களுக்கு பால் குடிக்க முடியுது. நாங்க புருஷமான் 2 பேரும் பால் வீட்டுக்கு ஊத்துறப்ப சண்டை பிடிப்போம், போதாம இன்னும் கொஞ்சம். ஆனா அவங்க குளிர பால் சாப்பிடுவாங்க. கால் தேஞ்சு முடக்கால் தேஞ்சு பில்லு செமந்து மழையில 2, 3 மாசம் மழை இல்லைங்க, ரொம்ப சின்ன பட்டமே அதுக்கு. நகையை வச்சு கடன் வாங்கி மாடு வாங்கினா நகை வாங்க முடியாது. அதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஆடு கறக்க போனேக்கன்னு சொல்லி ஒரு பெரியவங்க ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. பால் கறக்கிறவங்க காணாம போயிடும், பால் குடிக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. இதுதான் நிலவரம். பால் உற்பத்தியாளர் தொழில் அந்த அளவுக்கு உற்பத்தி பண்றவங்களுக்கு லாபம் கிடைக்கிறது இல்லைங்க. ஆனா பால் உற்பத்தியாளர்களுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? கிணறு இருக்கு இல்லைங்களா? கிணறு இருக்குங்களா, போருங்களா? கிணறு இருந்தா பிரச்சனை இல்லை. கட்டுறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சூப்பரா கட்டுறீங்களே. கட்டு அவங்க இருக்கோம், கட்டு அவந்துருச்சுன்னு அப்புறம் வேலை செய்யறப்ப. வெட்டியும் கொடுப்பீங்க அப்படியும் கொடுப்பீங்க இல்லைங்களா? சொசைட்டிக்கு எழுதி கொடுக்கணுங்க. சரிங்க. எழுதி கொடுத்தா தான் கொடுக்குறேங்கிறாங்க. இல்லாட்டி நம்ம தனியா வாங்கணும் இல்லைங்களா? தனியா வாங்கினா 30 ரூபா சொல்றாங்க, 30,000 சொல்றாங்க. 30,000ங்களா? 30,000 சொல்றாங்க. அப்புறம் சொசைட்டில பார்த்தா 16,000 17,000 சொல்றாங்க. எழுதி சீனியர் பிரகாரம் தான் வருங்களாமா. அப்படிங்களா? அது ரெண்டாவது எனக்கு சுத்தா கேட்கறாங்க. ரொம்ப நிலத்துல உள்ளவங்க கேட்கறாங்க, வேற சப்போர்ட் பண்றாங்கிறாங்க. அது வரைக்கும் உறுதி இல்லை. கெம்பாரம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்க ஒரு ஐயா குத்தகை நிலத்துல மாடுகள் வளர்த்துட்டு இருக்காரு. ஐயா எப்படி இந்த மாட்டு பண்ணை ஆரம்பிச்சாரு, இந்த நிலத்துல எவ்வளவு தொகை கொடுத்து இந்த குத்தகையை ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பாருங்க. பேரு துரைசாமிங்க. நாங்க ஒரு 17, 18 வருஷமா குத்தகை தோட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க ஐயா, எப்படி மாடு வளர்க்குறீங்க? மாடு மசல் பில்லு போட்டுருக்குறோம், மசல் பில்லு அறுத்து போடுறோம், காலையில கூட்டி எடுக்கிறோம், காலையில தண்ணி வைக்கிறோம், 2 நேரம் பால் கறப்போம். பால் கறந்து ஊற்றினா விலை கிடைக்கிறது இல்லை. அதாவது 32, 33 சொசைட்டியில் கொடுக்குறாங்க. கடைசியில் 2, 3 ரூபா சேர்த்து கொடுக்குறாங்க. அப்புறம் மூட்டை வேலை ஓவரு, மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு 50 நூறு மூட்டை வேலை ஏற்றிட்டே இருப்பாங்க. மாட்டுக்கு மேவு பத்தலைன்னா வாங்கி போடணும், வாங்கி போட்டு பால் ஊற்றினா கட்டுப்படி ஆகிறது இல்லைங்க. நம்மக்கிட்ட 32, 33 வாங்கிட்டு போய் 60 ரூபாய்க்கு டவுனில் விற்கிறாங்க. அது எங்களுக்கு ஒன்றும் கட்டுப்படி. மழை நல்ல முறை பேஞ்சான்னா பசறை
வெளிக்காட்டில் புலிக்காட்டில் மேய்ஞ்சி கொஞ்சம் பில்லர் போடுறப்ப நல்லா இருக்குங்க. கட்டுப்படி ஆகுறது இல்லைங்க. அதாவது டவுன் பக்கம் வச்சு வளர்த்துறாங்கன்னாக்கா 60 ரூபாய்க்கு பால் ஊற்றுறாங்க வீட்டு சப்ளைக்கு கடை எல்லாருக்குமே. எங்ககிட்ட 32 33 வாங்குறாங்க. எங்களுக்கு அது கட்டுப்படி இல்லைங்க. டவுன் வில்லேஜில் வளர்த்துறவங்களுக்கு அது கட்டுப்படி இல்லைங்க. இதுதான் நிலவரங்க. மாடு வந்து இப்போ நிறைய கிராமத்தில் பெரிய பெரிய 5 ஏக்கர் 10 ஏக்கர் தோட்டத்தை வச்சிருக்கிறவங்கள மாடு வளர்த்துறதை விட்டு போட்டாங்க. ஏன்னா ஆள் போட்டு அவங்க கூலி கொடுத்து மூட்டை வாங்கி போடுறப்போ அதில் ஒன்றுமே கிடைக்கிறது. சாணி மிச்சமாகும் அவ்வளோதாங்க. வேலை ஓவரும். அதனால நிறைய பேர் இப்போ 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க மாடு வளர்க்காம 1 லிட்டர் வாங்கி குடிச்சுக்கிறாங்க. இதே இந்த 2 ஏக்கர் 1 ஏக்கரா வச்சிருக்கிறவங்க ஏதோ மாடு வச்சு வளர்த்துறாங்க. இது அது ஒரு லாபம் மாதிரி, அது ஒரு வருமானம் வர மாதிரி. 2 ஏக்கர் 3 ஏக்கர் கீழே இருக்கிறவங்க மாடு வச்சிருக்கிறாங்க. 3 ஏக்கருக்கு மேலே வச்சிருக்கிறவங்க மாடு வச்சு பார்க்க முடியதில்லை. ஒரு நல்லது ஒரு விசேஷத்துக்கு போக முடியது இல்லைங்க. ஒரு இளவுக்கு போக முடியதில்லை, ஒரு கல்யாண காட்சிக்கு போக முடியதில்லை. செஞ்சு போறதுக்குள்ளார அதெல்லாம் முடிஞ்சு போகுது. நல்ல சாப்பாடு கல்யாணத்துக்கு போனால் முதல் சாப்பாடு கிடைக்கும், கடைசி சாப்பாடு கிடைக்கும். சாவுக்கு அப்படிதான் போனால் எடுக்கிற டைம்ல போகும். முதல்ல போய் 2 மணி நேரம் வீட்டில் உட்கார முடியாதுங்க. எங்க தங்கச்சி பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருந்தா அந்த கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடி போய் வரவேற்பு நிற்க முடியலைங்க. ஒரு மாடு பால் கறந்து மட்டும் தான் போய் நின்று பாதி தான் பார்த்தா பாதி பார்க்க முடியல. எங்க நிலவரம் வீடு எங்க வீட்டு கல்யாணமே இதே நிலவரனால மாடு வைக்கிறது வந்து பால் வாங்கி விற்கிறவங்களுக்கு லாபம். ஆனா எங்களுக்கு பால் குடிக்க முடியுது. நாங்க புருஷமான 2 பேரும் பால் வீட்டுக்கு ஊத்துறப்ப சண்டை பிடிப்போம். போதாம இன்னும் கொஞ்சம். ஆனா அவங்க குளிர பால் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த பால் அந்த நிர்வாகம் பண்ற ஆளுக்கு நல்லா கெயினுங்க. பால்ல நிர்வாகம் பண்ற ஆளுகளுக்கு நல்ல கெயின். ஆனா பால் உற்பத்தி பண்றவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கிறது இல்லை. கால் வேஞ்சு முடக்கால் வேஞ்சு பில்லு செமந்து இதாங்க நிலவரம். போன மாசம் மழையில 2 3 மாசம் மழை இல்லைங்க. ரொம்ப சின்ன பட்டம் மேவுக்கு. இப்பவும் மேவு 4 கறவை இருக்குதுங்க. அந்த கறவைக்கு மேவு லாபம் பாதி லாபம் எடுக்கிறீங்க. ஆனா பால் உற்பத்தியாளர்களுக்கு நீங்க எந்த கொடுக்குறீங்க? ஒரு செட்டு ஃப்ரீயா கொடுக்கலாம், மூட்டை பாதி விலையில கொடுக்கலாம். இதுதான் நிலவரம். மாட்டுக்கு பச்சை மேவு இருந்தா தாங்க பால். பச்சை மேவு இல்லைன்னா பால் இல்லை. அப்புறம் மாடு நம்ம வாங்கினா 60,000 65,000 70,000 மாடு வளர்த்துனா ஓரளவு கட்டுப்படியாங்க. வளர்த்து 2 வருஷம் கண்ணுக்குட்டி வளர்த்து பழம் நின்று நிப்பாட்டி கண்ணு போட்டால் அது பரவாயில்லைங்க. அது மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. உடனே மாடு வாங்கி பால் ஊற்ற பண்ணுறப்ப நகையை வச்சு கடன் வாங்கி மாடு வாங்கினா நகை வாங்கவே முடியாது. வாங்கவே முடியாதுங்க. அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆடு கறக்க போன நேக்கன்னு சொல்லி ஒரு பெரியவங்க ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க. பால் கறக்கிறவங்க காணாமல் போயிடும், பால் குடுக்குறவங்க குடிக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. இதுதான் நல்ல பால் உற்பத்தியாளர் வந்து தொழில் அந்த அளவுக்கு மோசம்தாங்க. நம்மளை பொறுத்தளவு அந்த உற்பத்தி பண்றவங்களுக்கு லாபம் கிடைக்கிறது இல்லைங்க. இதுதாங்க விஷயம். இன்றைய நிலவரத்துக்கு கம்மி படல. இப்போ கேரளாவில் 40 50 கொடுக்குறாங்க. இப்போ அந்த ரேட் இங்கே கொடுத்தா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுது. இதுதான் நிலவரங்க. நாம் எதோ முடியாத வச்சுக்கு இந்த தொழில் விட்டு போட்டு நம்ம எங்கே போகிறது, சரி ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவு பண்ணலான்னு லாஸ்க்கு நட்டத்தில் தான் வியாபாரம் பண்ணுறோங்க. பெருசாக எங்களுக்கு லாபம் இல்லைங்க. சொசைட்டிக்கு லாபம் இருக்குது. நாம் என்ன சொல்றது, மூட்டை வேலை ஓவர். ஐயா இப்போ நம்மளுடைய செட்டு இருக்குல்லங்க, ஆமாங்க. செட்டு வந்து ஓலையிலேயே நீங்க போட்டிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அரைகுறை செட்டு தாங்க. அதான் எங்களுக்கு என்னால முடியுது இல்லைங்க. இப்போ நாங்க வந்து குத்தகை தோட்டத்துக்காரரு. நிலையான ஒரு செட்டு வலுவா போடுறதுக்கு குத்தகை தோட்டத்துக்கார போசனை அதை பிடிக்கிட்டு போகணும் இல்லை. அதனாலதான் நாங்க சொல்றோம், எங்களுக்குனால பால் சொசைட்டிக்கு பால் ஊத்துறோம்னு எங்களால ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்க உடிச்சுப்பட்டு இப்போ நாங்க பிரைவேட்டுக்கு வந்துட்டு 6 மாசம் 3 மாசம் ஆச்சு. என்ன எங்க பால் ஊத்திட்டு இருக்கீங்க? முட்டுக்கலூர்ல ஊத்துறோம், வெள்ளிக்காட்டில் இல்ல ஆவினுக்கு ஊத்திட்டு இருந்துட்டு இப்போ வேற எங்க ஊத்துறீங்க? இப்போ அச்சனாக்கு ஊத்துறோம். அர்ச்சனாவா இல்ல அச்சனா? ரெண்டும் சொல்லலாம். அக்ஷன். அப்புறம் ஏதோ வெள்ளாமை 2 வெள்ளாமை கிடைக்கும். ஒரு வெள்ளாமை போயிருங்க, மழையெல்லாம் போகும், நோய் வருங்க, காத்து வந்து அடிச்சுட்டு போயிருங்க. பரப்பம் 700 1000 வாழை போட்டிருக்கிற 200 300 கதிலி வாழையில 200 கதிலி வாழை பட்டம் எடுப்பு 100 வாழை கிடைக்குங்க. இப்போ தென்னை மரம் ரொபஸ்டா ஒரு 700 நாற்று போட்டிருக்கிறோம். அதுல தென்னை மரம் இருக்கும், 50 தென்னை மரம் இருக்குது. அதுல 50 தென்னை மரத்துல ஒரு 200 தென்னை வாழை நாற்று போயிருங்க. 600 வாழை தான் கிடைக்கும். 1000 வாழைக்கு 600 வாழை கிடைக்கும். அது இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால கொஞ்சம் வாழை பரவாயில்லைங்க. தண்ணி இல்லாத கேட்டு மேட்டு கையெல்லாம் நிறைய போயிடுச்சுங்க. மேட்டு கையெல்லாம் நிறைய காஞ்சி போயிடுச்சு. ஏதோ தண்ணி இருக்கிறனால ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. எங்களுக்கு பொறுத்தாலும் இருந்தாலும் நோய் வந்து 300 வாழை போயிடுச்சுங்க. தென்னை மரத்தினால ஒரு 200 வாழை, பட்டம் எடுப்புனால ஒரு 200, ஒரு 600 வாழை போயிடுச்சு. இது நிலவரம். அதனோட ஏதோ 2 மாடு வச்சு வளர்த்துட்டு இருக்கிறோம். கொத்திய தோட்டம். இப்போத்துக்கு அளவு ஒரு வெள்ளாட்டு குட்டி கூட வாங்கி வளர்த்துறோம். வெள்ளாடு நீங்க வச்சிருக்கீங்க? இப்பதான் வாங்கி இந்த ஒரு வாரம் தான் வாங்கி வளர்த்துறோம். ஐயா இப்போ எவ்வளவு குத்தகை இந்த நிலம் வந்து எவ்வளவு ஏக்கருங்க?
இப்ப நாங்க செய்யறது 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கர். எவ்வளவு தொகை கொடுத்து நீங்க குத்தகைக்கு இப்ப நீங்க நீங்க 1.5 ஏக்கருக்கு ஒரு 50,000 கொடுக்கணும் ஒரு வருடத்துக்கு? ஒரு வருடம். இந்த ஒரு வருடத்துல நீங்க என்னென்ன வேணாலும் பயிரிட்டு இருக்கலாம் அப்படித்தானே? ஆமாங்க ஆமா. அப்போ அதுல வந்து அவங்களுக்கு விளைச்சல்ல எவ்வளவு கொடுக்கணும்? இல்ல விளைச்சல் இல்லைங்க, வருஷத்துக்கு குத்தகை. அதாங்கய்யா, வருட வருஷத்துக்கு குத்தகை 50,000. குத்தகை வந்து இங்கேயே ஒரு 9 வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஐயா, இப்போ மாட்டு பண்ணை வந்து நீங்க எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க? இப்ப 4 மாடு 2 கண்டுக்குட்டி வச்சு. என்ன இன மாடுகள் வச்சிருக்கீங்க? எல்லாம் கருப்பு சட்டைங்கிறதுங்க, ஒரு கருப்பு செவல சட்டை. மாடு செவல மாடு, கருப்பு சட்டை வச்சிருக்கீங்க. வச்சிருக்கீங்க. ஓகே. இந்த மாடுகள் வளர்க்கும் இந்த தொழிலை வந்து எந்த வயதுல ஆரம்பிச்சீங்க? எவ்வளவு ஆண்டுகளா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நாங்க கூலி தொழிலாளி ஊருக்குள்ளார ஆ. கூலி தொழிலாளி கொஞ்ச நாள் கூலி வேலை செஞ்சோம். ஒரு 15 வருஷம் மில்லு வேலைக்கு போனோம். அதுல 1 லட்ச ரூபா எங்களுக்கு கொடுத்தாங்க. அதாவது பிஎஃப்ல ஒரு 70,000, சரிங்க. கிராஜுவேட் ஒரு 30,000, 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அதை வச்சு குத்தகை தோட்டம் மில்லு பணிக்கு போயிட்டு இருந்தீங்களா? மில்லு ஒரு ஓகே. 15 வருஷம் சர்வீஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10-20 வருஷம் தோட்டத்து வேலை செஞ்சிருந்தோம். வேலை இல்லைன்னு சொல்லி அந்த பக்கம் போய் பார்த்தா அதில் விட கொடுமையா இருக்குது. அதாவது 120 ரூபாய்க்கு ஒரு நாளுக்கு சம்பளம். இங்க இருந்து 30 ரூபாய் செலவு பண்ணி போய் வேலை செஞ்சு அங்க படுத்து திரும்பி போகணுங்க. அப்புறம் விஆர்எஸ்ல அவங்களும் வேண்டாம்னு சொல்லி பர்மனெண்ட் ஆணி பாக்குறப்ப 120 ரூபா சம்பளம். 120 சம்பளம் வாங்கி கட்டுப்படியாக திரும்பி உள்ளூருக்கே வந்தாச்சு. அப்ப இந்த ஏரியாவில் தண்ணி கொஞ்சம் சௌகரியம் இருக்கு, சரி குத்தகை வாரத்துக்கு செய்யலாம்னு சொல்லி இப்போ ஒரு 17-18 வருஷம் குத்தகை பண்ணிட்டு குத்தகையும் பண்ணிட்டு உடனே அது சார்பு தொழிலா மாடுகளும் 4-5 மாடுங்க. ஓகே. எவ்வளவு லிட்டர் பால் எடுக்கிறீங்க? இப்பத்து கிழமைங்க ஒரு 15, 10, 25 லிட்டர் ஊற்றுறோம். 25 லிட்டர் நீங்க பால் ஊத்திடுறீங்க. ஹட்சன் சொசைட்டிக்கு நீங்க பால் அச்சனா 1 லிட்டர் வந்து எவ்வளவு? இப்போ 38, 39 கொடுக்குறாங்க ஒரு லிட்டருக்கு. ஓ, பரவாயில்ல. அதாவது உங்களுக்கு ஃபேட் இன்சனப்பு ஜாஸ்தியா ஏத்த மாதிரி இருக்குது கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ நம்மளுடைய செட்டு பாத்தங்க, நீங்க கீழே வந்து எந்த ஒரு காரை இதெல்லாம் எதுவுமே போடல, ஓபன் செட்டா தான், மண் தரையா தான் மண் தரையா தான். இது எதனால இந்த மண் தரையா வச்சிருக்கீங்க? அதாவது மண் தரையை செய்யலாங்க. அது ஏன் செய்யலாம்னாக்கா, இப்ப நாங்க சொந்தமா இருந்தா செய்யலாங்க, காங்கிரீட் போட்டு செய்யலாம், மேட்டு கூட போட்டு மேட்டு போட்டு செய்யலாம். எந்த முட்டு வலி போடுறதுக்கு இந்த பால் எங்களுக்கு லாபம் கிடைக்கிறது. இப்ப அதான் சொல்லுங்களா, அப்பால் சொல்லியா சொசைட்டிக்கு ஊத்துறோம்னா சொசைட்டிக்காரர் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்கன்னா செட்டு போடலாம். சிட்டு அடங்கல் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. நாங்க குத்தகை தோட்டத்துக்கு சிட்டு அடங்கல் எப்படி நாங்க கொடுக்க முடியும்? நாங்க ரெடிமேடு, நாங்க சிட்டு அடங்கல் கொடுக்க முடியாது. நாங்க எப்படி கொடுக்க முடியும்? அந்த மாதிரி அப்புறம் நாங்க எதை வச்சு மண் தரையில் வச்சுதான் செஞ்சுட்டு. மசால் புல் எவ்வளவு ஏக்கறீங்க? ஒரு 40 சென்ட் போட்டு. 40 சென்ட்டுக்கு அளவா அந்த ஒரு 40 சென்ட்டுக்கு அளவா நீங்க போட்டிருக்கீங்க. மாடுகளுக்கு ஆடுகளுக்கு நீங்க கொடுத்துருவீங்க. எப்படிங்க இருக்கீங்க இந்த ஒரு தொழில் வந்து? இப்ப நீங்க வந்து குத்தகை நிலத்துல வந்து நீங்க வாழை எல்லாம் பயிரிட்டு இருக்கீங்க, தென்னையும் இருக்குது. சோ அந்த மாட்டுடைய அந்த சாணம் வந்து உங்களுக்கு எருவா பயன்படுறதுனால நீங்க வச்சிருக்கீங்க. காட்டுக்கு ஆமாங்க, 2 பயன்படும். அதான் அந்த சாணிதான் மிச்சம். கறவை வச்சு பால் கறந்து ஊத்தி மூட்டைக்கு கடன் கட்டி எங்க கூலி எல்லாம் நோய் நொடி எல்லாம் கடிச்சிட்டு பாக்குறப்ப அந்த சாணி தான் மிச்சம். அந்த பால்ல வந்து லாபகரம் எதுவுமே இல்லைங்க. காரணம் என்னன்னா இது ரேட்டு கம்மியா கொடுக்கும். டவுன்ல போய் பால் வாங்கினா 60 ரூபா, எங்கிட்டு வாங்கினது 30, 32 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்ப பிரைவேட்ல ஒருத்தனால 37, 38 கொடுக்குறாங்க. அதே கட்டுப்படி ஆகாது. இப்ப இருக்கிற கண்டிஷன். போன மாசம் கோதுமை தவுண்டு எடுத்தங்க 1500, 1600, 1650. ஒரே மாசத்துல 2 டைம் 3 டைம் விலை ஏத்திட்டாங்க கோதுமை தவிட. அது கொஞ்சம் போட்டா கொஞ்சம் பால் வருது. ஆனா அப்படி ரேட் ஏத்தனா எங்களுக்கு என்ன கிடையாது. அது மாதிரி சொசைட்டில எங்களுக்கு பால் ரேட்டு ஏத்துறாங்களா? ஏத்துறது இல்லை. இல்லைங்க, கூடிய சீக்கிரம் ஏத்துற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய காணொலியிலேயே நான் இதை வந்து பதிவு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு விவசாயிகளையும் அணுகி பாலினுடைய விலை வந்து எந்த ரேட்டுக்கு ஏத்துனா பால் விவசாயிகளுக்கு உற்பத்தி பண்ற அளவுக்கு ரேட் வந்து சேர்றது இல்லை. நடுவலையில நிறைய கமிஷன் போகுது. ஒரு 50 ரூபா நிர்ணயம் பண்ணா உங்களுக்கு லாபகரமா இருக்கும். இப்பத்து கிழமை 50 ரூபா நிர்ணயம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இல்லைங்க, கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு தான் நானும் எதிர்பார்க்கிறேன். முடியாதுங்க. அப்படியே சரி, அப்படி இன்னொன்னுங்க, அதையும் கண்டிப்பா 50 ரூபாங்கிறப்ப வாங்கி குடிக்கிற ஆளுக்கு எவ்வளவு வருங்க? அதையும் பார்க்கணும், அதையும் யோசிக்கணும். அத்தியாவசிய தேவையில்லைங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் குழந்தைகளுக்கு ரைட்டு. இப்ப அவங்க இல்லாதப்பட்டவங்க ஒரு பால் வாங்கி ஒரு 100 மில்லி பால் வாங்கி குழந்தை கொடுக்கணும்னு அவங்க அதை யோசனை பண்றாங்க. ஓட்டர் கடைக்க எதிர்பார்க்காம அப்பாக்கார கொண்டு போய் 150 கொடுத்து வாங்கிட்டு வந்து குடிச்சுக்கிறேன். அந்த குழந்தைக்கு பால் இருக்குல்லன்னு சார் அந்த அப்பாக்கார நினைக்கிறது இல்ல, அந்த அம்மா தான் நினைக்குது. சரியான பாயிண்ட்டுங்கய்யா நீங்க சொன்னது. கண்டிப்பா நல்ல பாயிண்ட். இருக்கிற நிலவரம் தாங்க. இப்ப நாங்களே சாயந்தரம் ஆச்சுன்னா ஒரு கோட்டை குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வீட்டு ஏமாத்து போய் கோட்டை குடிக்கிறோம் இல்லங்கிறது இல்ல. இருந்தாலுமே நடைமுறை அதுதானுங்க. நடைமுறை சாதியத்தை நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? தப்பு எல்லாரும் தான் பண்றாங்க, பண்றது இல்ல. கண்டிப்பாங்க, எல்லாரும் தான் தப்பு பண்றாங்க. கண்டிப்பாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு பால் இல்லைங்க, அந்த அம்மாவுக்கு மட்டும் தெரியும், அந்த அப்பாவுக்கு தெரியாது. ஆமா. நடிஜாமத்துல குழந்தை கத்துனா அப்பா தூங்கிட்டு இருக்கு சாராய மாப்பிள்ள. ஆனா அந்த அம்மாவே எந்திரிச்சு குழந்தை பசிக்குதான் அவ்வளவு பசிக்கழுகு. ஒண்ணு இல்லைங்க, நாங்க ஒரு 87, 88ல சரிங்க பால் வியாபாரம் பண்ணோம். இங்க எல்லாம் பால் வாங்கி டவுன்ல கொடுத்துட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் செஞ்சோம். பக்கத்து வீட்டுக்கு பால் கொடுத்தோம்.
அப்போ பக்கத்து வீட்டில் பால் கொடுக்குறப்ப அன்னைக்கு என்ன ஆச்சுன்னாக்கா, நம்ம சாயந்தரம் வீட்டுக்கு வர வேண்டிய ஆள் பால் கோயம்புத்தூர் போயிட்டோம். பால் எடுத்துட்டு கோயம்புத்தூர் போயிட்டோம். பால் இங்கிருந்து கொடுத்து அனுப்புற ஆளு நேரடியாக கொண்டு போயிட்டோம். அந்த பக்கத்து வீட்டு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல. அப்ப நம்ம நம்பி இருக்காங்களா, அவங்களுக்கு பால் கொடுக்க முடியல. அந்த குழந்தை கத்துது. நான் ஓட போய் பால் கொடுக்கல. நான் கோயம்புத்தூர் போயிட்டு பால் எடுத்து அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, எங்க வீட்டு செலவுக்கு கொடுத்து வச்சிருந்த பால் எங்க தங்கச்சி அந்த கத்துனது வார்த்தை குழந்தை கத்துதாட்டு இருக்குது அண்ணா வரலன்னு சொல்லி அந்த எங்க வீட்டுக்கு வச்சிருந்த பால் கொண்டு போய் அந்த குழந்தை கொடுத்து அந்த குழந்தை குடிச்சிருக்கு நைட் 10-11 மணிக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப எல்லா குழந்தைக்கும் அப்படித்தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு உற்பத்தி பண்றாங்கறனால மட்டும் இல்ல, உற்பத்தி பண்ணலன்னாலும் கூட அந்த குழந்தைக்கு தெரியுமா? கண்டிப்பாங்க, அது தெரியாதுங்க. கண்டிப்பா தெரியும். அதனால என்னன்னாக்கா மெயின் கவர்மெண்ட் பால் உற்பத்தியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏதாவது ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணணும். தொகையா மூட்டை கம்மி விலையை கொடுக்கணும். நீங்க பால் மட்டும் கம்மி விலை எடுக்கிறீங்க. நீங்க பால் கம்மி விலை எடுக்கிறீங்க, தீவனத்தையும் கம்மியா கொடுக்கணும். அப்புறம் மாட்டு வச்சிருக்கிறோம்னா அந்த மாட்டு சாலைக்கு நீங்க ஏதாவது கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும். இல்லைங்க, அது இருக்குது, ஸ்கீம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஸ்கீம் எப்படி வருதுன்னாக்கா வருதுங்க. அப்படி வந்தால அவங்க தாயும் பிள்ளைகளுக்கு அவங்க பிரெண்டுகளுக்கு இப்படி போட்டு கொடுக்குறாங்க. அப்ப நாங்க உங்களுக்கு அதிகமா கம்மி விலையில் பால் அதிகம் உற்பத்தி பண்ணி அவன் ஒரு மாடு வச்சிருக்கான், நான் 7-8 மாடு வச்சிருக்கேன். அப்ப 7-8 மாடு வச்சிருந்தா அவங்களுக்கு எவ்வளவு சிரமம். கண்டிப்பாங்க, சிரமம் தாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் செஞ்சு கொடுத்தா ஒரு ஹெல்ப் தானுங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இப்ப ஒரு மேட்டானாலும் ஒரு 5-10 மேட் வாங்கி கொடுத்தாலும் ஹெல்ப் தான். இல்ல 2 தகரம் கொடுத்தாலும் ஹெல்ப் தான், 2 பைப் கொடுத்தாலும் ஹெல்ப் தான். பாருங்க, தக்கால ஒரு செட்டு போட்டு வச்சிருக்கேன். அந்த செட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கூட அந்த செட் ஆகும். ஏன் தெரியுங்களா, எங்க மச்சன் வீடு கட்டினப்பல வீடு கட்டிட்டு சிம் சீட் எல்லாம் பிரிச்சு கொடுத்தோம். சரிங்க. அதை கொண்டாந்து வச்சு கூட 2-3 வருஷம். இப்ப பைப் வாங்கி தகரத்தை வாங்கி ஒரு செட்டை போட்டு ஏதோ 2-5 படி ஆட்டுக்குட்டி வச்சிருக்கோம். அதனால என்னன்னா ஒரு ஹெல்ப் இருந்தா யாருக்கும் ஒரு ஹெல்ப் இல்லைன்னு யாரும் செய்யும். கண்டிப்பா. இப்ப நம்மளுடைய மாடுகள் 4 மாடு வச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு 25 லிட்டர் நீங்க பால் கறப்ப நான் ஹட்சன் சொசைட்டிக்கு பால் ஊத்துவேங்கிற மாதிரி சொன்னீங்க. சரிங்க. இந்த ஒரு மாடு வளர்க்கும் தொழில நம்ம நல்லபடியா, அதாவது நல்லா சம்பாதிக்கணும், நல்லா லாபகரமா சம்பாதிக்கணும்னு நினைச்சா எப்படி ஆரம்பிச்சா இதுல ஜெயிக்க முடியும்? பால்ல ஜெயிக்கவே முடியாதுங்க. பால்ல ஜெயிக்க முடியாது. காரணம் என்ன தெரியுங்களா, இப்ப 4 மாடு வச்சிருக்கோம், 2 மாடு கறக்குது, 2 மாடு கண்ணு போட்டு கறக்குது, அந்த 2 மாடு வத்தி போகுது. அப்ப 2 மாட்டினுடைய வருமானத்தை 4 மாட்டுக்கு போடணும். 4 மாட்டுக்கு போடணும், தீவனம் போடணும், மேவு கொடுக்கணும், நாங்க வேலை செய்யணும். அங்க எங்க கூலி எங்க, அந்த மாட்டு தீவனம் எங்க, இப்படி எல்லாம் இருக்கிறப்ப அப்ப எங்களுக்கு எங்க எப்படி கட்டுப்படி ஆகும்? அதாங்க விலை கிடைக்கிறது இல்லை. கேரளா வேலை தமிழ்நாட்டுல கொடுத்தா ஓரளவுக்கு எடுக்கணும், நின்றலாம் இல்லைங்களா? இப்ப இதே வில்லேஜ்ல இருக்க மாடு கம்மி தான் ஆகுதுங்க, பால் உற்பத்தி கம்மி தான் ஆகுது, அதிகமாக மாட்டேங்குது. ஆமாங்க. அப்ப அதுல மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சொசைட்டி மட்டும் தான் இருந்துச்சு, ஊத்திட்டு இருந்தாங்க. இப்ப விலை கொடுக்கறதுல கொடுக்கணும்னு சொல்லி இப்ப பிரைவேட் நிறைய இடத்துல எல்லா ஊருக்கும் வந்துருச்சுங்க. கண்டியூரில் பிரைவேட் இருக்குது, அதுமானூரில் பிரைவேட் இருக்கு, அது கூலிங்கே போட்டுக்கிறாங்க, தாயனூரில் கூலிங் இருக்குது. இப்ப தக்காளி தோட்டத்துல கூலிங் கட்டிட்டு இருக்காங்களா போட்டுருக்காங்க. சரிங்க. முடுக்கல்லூர்ல ஒரு பிரைவேட் இருக்குது, ஒரு தக்காளி தோட்டத்துல ஒரு பிரைவேட் இருக்குது, வெள்ளிக்காட்டுல ஒரு பிரைவேட் இருக்குது. அப்ப அவங்க என்ன, இவங்க 5 ரூபா கம்மியா கொடுக்குறோம், அவங்க 5 ரூபா எச்சா கொடுக்குறோம். அப்ப எச்சா கொடுக்குற பக்கம் தான் போறாங்க. நாங்கள பாத்துட்டு கெஞ்சி பார்த்துட்டு நாங்க இப்ப வெளியே தான் ஊத்துறோம். வெளியே தான் ஊத்திட்டு இருக்கீங்க, வேற வழி இல்ல. வேற வழி இல்லைங்க. அப்புறம் 32-33 இப்ப கொடுக்குறாங்களா, ஒரு 3 ரூபா 6 ரூபா சேர்த்து கடைசியில் கொடுக்குறாங்களா. அப்புறம் கடைசியில் போனஸ்ன்னு சொல்லி ஒரு வருஷம் இதுல எல்லாம் கமிஷன் போகுது. அப்ப எல்லாமே ஒரே முட்டை கொடுத்தா நாங்க ஒரு 1000-2000 கொடுத்தா ஒருத்தர் கடன் கட்டலாம். பிச்சு கொடுத்தா நாங்க எப்படி கடன்? சிரமம் தான் இல்லைங்களா? 10,000 பால் ஊத்துட்டு 6000 கொடுத்துட்டு கடைசியில் 2000 கொடுத்தீங்கன்னா அது இருக்கு சார். நாங்க ஊத்தணும் பால் காசு அப்ப எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க வேற ஒண்ணு வாங்கலாம்ல, செய்யலாம். ஆமா இல்லைங்க, உங்களுடைய அந்த ஒரு பதிவு நிச்சயமா ஏற்கக்கூடிய ஒரு பதிவு தாங்கய்யா. கஷ்டப்படுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பாங்க. காய்ச்சல் வந்தா மாட்டுக்கு என்ன செய்யணும் செஞ்சு போட்டுதான் காய்ச்சல் வந்து போட முடியும். அதனால இதுதான் நிலவரங்க. ஓகே, சரிங்கய்யா. உங்களுடைய மாட்டு பண்ணையை பற்றியும் மாடுகள் வளர்ப்பு பற்றியும் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்கய்யா. நன்றி. ஐயா பாத்தீங்கன்னா குத்தகை நிலத்துல சார்பு தொழிலா மாடுகளும் வளர்க்கும் அந்த தொழில நான் ஒரு 25 லிட்டர் வரைக்கும் பால் ஊத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த ஒரு பதிவு பாத்தீங்கன்னா தன்னுடைய வேதனையும் பதிவு பண்ணாரு, இதுல எப்படி வெற்றி அடையணும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணாரு. தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவியை பாருங்க. இது மாதிரியான ஒரு காணொலிகளை நம்ம சிவாரன் டிவியில மட்டும்தான் நீங்க பார்த்து ரசிக்க முடியும். தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவியை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.